அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாஸ் இஸ் வேற வேற. பிரகாஷ் ராஜ் சார் வந்து அன்னைக்கு நைட்டு தான் அவரை விமர்சனம் பண்ணியிருக்காரு. மறுநாள் காலைல ஷூட்டிங். ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், அரசியல் அப்படியே முதல்வர் ஆகிட்டியா நீ? யோசிச்சுக்கோ, பொலிட்டிக்கலுக்கு வந்தீங்கன்னா உன்னுடைய சினிமா கேரியர் வந்து வேஸ்ட்டாக போயிடும், நீ அதை பண்ணாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணதா சொன்னாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ராவண மவண்டா ப்ரோமோவில் எண்டிங் அந்த கட்ஸ்ன்றது யாரோட ஐடியாஸ்? இதில் என்னன்னா எல்லாருமே விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்காங்களா? ஸோ எடிட்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் ஐடியா. நான் அப்படி யோசிக்க மாட்டேன். எஸ்ஏசி சாரும் விஜய் சாரும் சிஎம் ஆகணும்னு அவர் டே 1ல முடிவு பண்ணியிருக்காரு. பிரச்சனை அப்படிங்கிறது இட் வாஸ் தேர். ஸோ எங்கே போனீங்க? ஃபஸ்ட்டு எப்படி லீக் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கும் போது நமக்கு இருக்கிற ட்ரேஸ் வந்து. வணக்கம் சார். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஜனநாயகனுடைய ரிலீஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ ஃபைனலி இட்ஸ் 23rd of July. கொஞ்சம் நம்ம ரீவிசிட் பண்ணி பார்க்குறப்போ உங்களோட முதல் படமான சதுரங்க வேட்டை ஜூலை 18 ரிலீஸ் ஆச்சு. ஆமாம். ஸோ திருப்பியும் ஜூலையில் ஒரு ரிலீஸ். ஆமாம். ஸோ இட் வில் பி வெரி ஸ்பெஷல் டு யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் விஜய் சாரோட கரியரில் நாளைய திருப்பவருடைய முதல் படம் ஒரு ஒரு வரலாற்று படமாக இருந்தாலும் கடைசி படம் இஸ் கோனா பி a massive. ஸோ அவரோட கடைசி படம் இயக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த டைமில் உங்களுக்கு அது ஒரு ப்ரெஷராக ஃபீல் ஆச்சு சார்? ஏன்னா கடைசி படம், ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ணணும், இட் ஹேஸ் டு பி லைக் எல்லாமே அதில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ண முடிஞ்சதா இனிஷியலி? இல்லை தான், 2 மேட்டர் இருக்குது. ஒன்று, இந்த படம் பண்ணும்போது ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, இந்த ப்ரெஷரும் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா விஜய் சாரும் ஃபேன்ஸும். ஸோ அவங்க வந்து ஒரு படத்தை வந்து விஜய் சார் வந்து ஒரு படத்தை ஓன் பண்ணி அதை ஃபுல்லாக தோளில் எடுத்துக்கிட்டு அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார். அந்த படத்தை நம்ம சைடு தப்பு இருந்தாலும் அவர் அதை ஓவர் கம் பண்ணி காப்பாற்றுவார். அதே தான் ஃபேன்ஸும். அவங்க அந்த படத்தோட அப்படி நிற்பாங்க, விஜய் சாரோட அப்படி நிற்பாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய ரிலீஃப். அதனால் வந்து நம்ம வேலை செஞ்சிட்டோன்னா போதும், அவங்க படத்தை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு ரிலீஃப் இருக்கும். ப்ரெஷருன்றது என்னென்னா, லாஸ்ட் படம் அவருடைய பொலிட்டிக்ஸ். ஸோ ஒரு நடிகராக இருந்தால் வேற, ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போது வேற. ஸோ அப்போது ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கார். அவரை எப்படி பார்க்க போகிறாங்க லாஸ்ட் படத்தில்? வெறும் என்டர்டெய்னராக இருக்கணுமா, அதில் வந்து கொஞ்சம் அரசியல் இருக்கணுமா, அது எப்படி இருக்கணும் இப்படின்ற அந்த ப்ரெஷர் இருந்தது ஸ்கிரிப்ட் பண்ணும்போது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ பெரிய ஆக்டர் விஜய் சார் இருக்கார், இன்னும் ஜனங்க வந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த படத்தை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொலிட்டிக்ஸை இதில் பேசியிருக்கோம். ஸோ அதனால் அது ப்ரெஷராக இருந்தது. ஸோ அதை பேசிட்டோம், இனிமேல் ஜனங்க சொல்கிறது தான். ஸோ திரைப்படம் அப்படிங்கிறது அரசியல் வட்டத்தில் பெரிய இம்பேக்டை ப்ளே பண்ணக்கூடிய ஒன்று. ஏன்னா எம்ஜிஆர் சாருடைய அரசியல் பயணத்துக்கும் திரைப்படங்கள் அப்படிங்கிறது பெரிய காரணியாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஜனநாயகன்லையுமே வந்துட்டு அந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறப்போ டிவிக்கோட ரெஃபரன்ஸ் அண்ட் விஜய் சாரோட அந்த என்ட்ரி வர்றப்போ 2 எலிஃபென்ட்டோட அந்த ட்ரைலரை நீங்கள் காமிச்சப்ப இதெல்லாமே ரொம்ப அவருடைய அந்த கட்சி சார்ந்த கனெக்ட் இருந்தது. ஸோ இனிஷியலி வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகேண்டா படமாக இருக்க போது, ஏன்னா அது எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறனால அது வந்து உங்களை பாதிச்சுதா? ஆர் அது வந்து இல்லை இதில் எனக்கு ஒன்று முரண் இருக்குன்னா, இது எல்லாமே தூக்கி அவருடைய அரசியல்ன்றது அவர் சினிமாவுக்கு வரும்போதே அவர் அப்பா விதைச்ச ஒரு விதை. எஸ்ஏசி சாரும் விஜய் சாரும் அரசியலுக்கு என் பையன் வரணும், சிஎம் ஆகணும்னு அவர் டே 1ல முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக விஜய் சார் உழைச்சிருக்காரு. ஓகேவா? இது இந்த ஒரு படத்தில் ப்ரொபகண்டா பண்ணி விஜய் சார் அப்படியே பெருசாகிட்டாரானா இல்லை, அவர் அதை வந்து ஒரு விதை நட்டு மெதுவாக வேர் விட்டு வேறு ஆணி வேர்லாம் போய் முளைச்சி பெரிய ஆலமரமாக நிற்கிறாரு. ஸோ அதில் வந்து நான் தான் கேஷ் பண்ணியிருக்கேனே தவிர, ஸோ இது நான் வச்சு இதை ப்ரொபகண்டா பண்ணி டிவி கேக்கு பயங்கரமாக பண்ணுறதுலாம் இல்லை. படிப்படியாக அவர் கஷ்டப்பட்டு அவமானங்களை சந்தித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து பல ப்ரெஷர்ஸ் அவருடைய ரிலீஸஸ் சந்தித்து இவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து நிற்கிறார். இது சினிமா இல்லாமல் அவருடைய ரசிகர்கள்
ஒரு மக்கள் மன்றமாக இருந்து அந்த ஜனங்களோட ஒர்க் பண்ணி ஒவ்வொரு தெருவுலையும் அந்த மன்றங்கள் தெரிஞ்சு அவங்க டே டு டே மக்களோட ப்ராப்ளத்துக்குள்ளே போய் அவங்க பூத் கமிட்டிஸ் அதெல்லாம் வச்சு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் இது மேஜிக்கலாக ஒரு படத்தை வச்சோ அந்த படத்துக்கு வர ப்ராப்ளம்ஸ் வச்சோ நடந்ததில்லை. அதனால் அதை விட்டுருங்க. இது வந்து ப்ரெஷராக இருந்ததான்னா நம்ம இந்த கேள்விக்கு முன்னாடியே பதில் சொன்னோம்ல, அதான். ஓகே ஓகே சார். ஸோ தொடர்ந்து கண்டிப்பாக பேச வேண்டியது இந்த லீக் பிரச்சனை அப்படிங்கிறது இட் வாஸ் தேர். அந்த சூழ்நிலையில் வினோத் சரோட மனநிலைமை அண்ட் எங்கே போனார் வினோத் சார்? லைக் ஐ மீன், ஏன்னா நிறைய சினிமா வட்டத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆஃப்லைன் போயிட்டீங்க, உங்களை ரீச் பண்ண முடியலன்றது இருந்தது. ஸோ எங்கே போனீங்க? இன்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் ஆர் சம்வேர்? இல்லை, அது வந்து ஒரு டீப்பான ஒரு வேதனையான விஷயம் தான். இப்போ என்னென்னா, ஒரு படம் லீக் ஆகுது அப்படின்னா யார் பொறுப்பெடுத்துக்கிறது? அதுதான் பெரிய கேள்வி. அந்த லீக் ஆயிடுச்சுன்னா இப்போ ஃபஸ்ட்டு எப்படி லீக் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கும் போது நமக்கு இருக்கிற ட்ரேஸ் வந்து எடிட்டிங் சைட்லேருந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போது அவங்களெல்லாம் விசாரித்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ஸு, டாக்குமெண்ட்ஸு எல்லாம், ட்ரைவ் லிங்க்ஸு, கூகுள்கிட்ட பேசி எல்லாம் கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள இன்றைக்கி குண்டாஸ் போட்டு கேசஸ் நடக்குது. ஸோ ஆனால் ஒரு பெரிய படம், பல 100 கோடி போட்டு எடுத்த படம், இப்போ அதை யார் அதை வந்து ப்ரொடெக்டராக நிற்கிறது, யார் ஓன் பண்ணிக்கிறதுனா ப்ரொடியூசரும் ஹீரோவும் அந்த பர்டனை எடுத்துக்கிட்டாங்க. இல்லைன்னா அது எங்களுக்கு ஒரு டீப் கிரேவில் கொண்டு போய் எங்களை தள்ளியிருக்கோம். ஹீரோவும் ப்ரொடியூசர் வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணி, சார் என்ன நடந்தாலும் நான் உங்களோட நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, விஜய் சாரும் நானும் உங்களோட நிற்பேன், ப்ராப்ளம்ஸை நம்ம சேர்ந்து டீல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஹீரோவும் ப்ரொடியூசரும். வழக்கமாக இப்படி நடந்தால் என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ரொடியூசர் வந்து பேட்டி கொடுப்பாரு, ப்ரெஸ்ஸை சுற்றி நிற்கும், ஹீரோ இப்படி பண்ணிட்டாரு, ஹீரோ என் கூட நிற்கணும், அந்த சம்பளத்தை திருப்பி கொடுக்கணும், இவர் கொடுக்கணும், அவர் கொடுக்கணும். அந்த சண்டையெல்லாம் ஏதாவது நடந்துச்சா? அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நமக்கு அந்த ப்ரெஷர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அவங்க ஒரு இது மாதிரி நின்று, லேயர் மாதிரி நின்று நம்ம மேலே அந்த ப்ரெஷர் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. ப்ரொடியூசருமே என்னென்னா ரெகுலரான ப்ரொடியூசர் கிடையாது. அவர் பயங்கரமாக படித்து, ஒரு சிஏ படித்து, ஒரு லாயர் படித்து, என்னென்னமோ படிச்சிருக்காரு. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனும், ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் அவர். அவருடைய விஷன் வந்து இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தது. அவர் வந்து விஜய் சாருக்காக இந்த படம் பண்ண வந்தேன், அப்போ விஜய் சார் எந்த இடத்துலையும் நான் ஆர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றது அவர்கிட்ட தெளிவாக இருந்தது. விஜய் சாருக்கு என்னென்னா, என்னை நம்பி படம் பண்ண வந்திருக்காரு ஒரு ப்ரொடியூசரு, அவர் கூட நான் நிற்பேன். ஸோ இந்த கோர் டீம், அவங்க கோர் ஆளுங்க 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதோட ப்ரெஷர் எங்களுக்கு வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. வழக்கமாக இதை பொறுப்பு எடுத்துக்க வேண்டியது இந்த சைடு தான், எங்கள் சைடு தான். ஆனால் அவங்க அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா அதுக்கோட நின்று இன்னைக்கு இவ்வளோ தூரம் இந்த படத்தை போராடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இந்த டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் அவங்க ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு புரியுது. கிரேட் சார். சார், உங்களோட படங்களில் வந்து அது கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். சதுரங்க வேட்டையில் அந்த ஸ்கேம் பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், தீரன் அதிகாரம் ஒன்றில் அந்த ராபரி பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஜனநாயகனில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, மக்களுக்கு இந்த விஷயத்தை நான் கன்சியூம் பண்ண வைக்கணும். பிகாஸ் ஒரு படம் பார்க்குறோன்னா ஒன்று அதில் என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு டேக்அவே இருக்கணும். பெரிய டேக்அவே என்ன இருக்கும் சார் இதில்? என்னென்னா, இந்த வேர்ல்டு இருக்குல்ல, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆகிட்டே போகுது. பிகாஸ் சோஷியல் மீடியா வழியாக நம்மளை என்ன வேணால் பண்ண முடியுது, நம்மளை முடிவு எடுக்க எப்படி வேணால் பண்ண முடியுது. ஸோ அப்போது இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து முன்னாடி வார்னா எப்படி பண்ணுவாங்க, வெப்பன்ஸை கொண்டு வந்து ஆளுங்க உள்ளே பூந்து ஃபைட் பண்ணுவாங்கள்ல. ஆனால் இன்றைக்கி அவன் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து நம்மளை அழிச்சிட முடியும். நம்மளை இப்போ வந்து என்ன வேணால் பண்ணி பிரித்து, மதமா ஜாதியா என்ன நிலமா என்ன வேணால் பிரித்து நம்மளை அழிச்சிட முடியும். அப்படி நடக்குமா அப்படின்னா உலகம் முழுக்க நடந்திருக்கு. அதை நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் நடந்திருக்கு, இது எப்படிலாம் நடக்குது, நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி அவங்க நம்ம உழைப்பை எப்படி எடுத்துக்க பார்க்குறாங்க, நம்ம நாட்டை எப்படி எடுத்துக்க பார்க்குறாங்கன்ற நிறைய ரிசர்ச் பண்ணி அதை வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்படி ஒரு பண்ண முயற்சிக்கிற வில்லன் அதை ஹீரோ எப்படி தடுக்கிறாரு, எப்படி நம்ம நாட்டை காப்பாற்றுறாரு, மக்களை காப்பாற்றுறாருன்றது தான். ஓகே. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அட்வான்ஸ் இல்லை, கான்டெம்பரரி தான். ஏன்னா நம்ம அதில் நீங்கள் மீன் பண்ணுறது ட்ரோன், அதெல்லாம் தான் சொல்கிறீங்க. ட்ரோன் வந்து இப்போ நீங்கள் ஈராக் வாரில் பார்க்குறீங்கல்ல, யுக்ரைன் வாரில் பார்க்குறீங்கல்ல, ஆக்சுவலாக ஓல்டு இது இந்த டெக்னாலஜி வந்து 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம லேட்டாக தான் பண்ணுறோம். இது வந்து ஒரு
10 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருந்தா அட்வான்ஸு, இப்போ லேட் ஆக்சுவலாக. புரியுது சார். அண்ட் ரொம்ப சமீபத்தில் ஒரு ப்ரோமோ, ராவண மவண்டா ப்ரோமோவில் அந்த எண்டிங், அந்த கட்ஸ்ன்றது யாரோட ஐடியா சார்? அந்த சட்டசபையுடைய கனெக்ஷனுடைய அதுவா? அது எடிட்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் ஐடியா தான். அது இல்லை, அது என்ன சர்ப்ரைஸ்னா, ஒரு படத்தில் வந்து ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு 20 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ், ஆர்ட் அசிஸ்டன்ட்ஸு. அதில் ஒரு 2 பேர் 3 பேர் அந்த ஹீரோட ஃபேன்ஸாக இருப்பாங்க பயங்கரமாக. இதில் என்னென்னா எல்லாருமே விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்காங்களா. ஸோ சம்டைம்ஸ் அவங்க கொண்டு வர ஐடியாஸ் வந்து அந்த மாதிரி எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. நான் அப்படி யோசிக்க மாட்டேன், பட் அவங்களோட ஐடியாஸ் தான். ஓகே சார். இப்போ பிரகாஷ் ராஜ் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. 2 பேருமே வந்து லாங் டைம் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆனா இன் ரியல் லைஃப் அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாஸ் இஸ் வேற வேற. ஐ மீன் விஜய் சாருடைய பொலிட்டிக்கல் ப்ரோபாகண்டா அகேன்ஸ்டாவே பிரகாஷ் ராஜ் வந்து நிறைய இடத்துல வந்து பேசினது உண்டு. செட்ல அவங்க 2 பேருக்குமான அந்த காம்போ எப்படி இருந்தது சார்? ஐ மீன் இல்ல, அவங்க செட்ல அதான் செல்லம் தான். அவரு செல்லம்னு கூப்பிடுவாரு. அவரு சரி, அது வந்து விஜய் சார் கிட்ட அந்த தெளிவு இருக்கு. உதாரணத்துக்கு என்கிட்ட இது நான் கேள்விப்பட்டது தான். ஏதோ ஒரு ஆக்டர் போய் கட்சியில் சேரணும்னு சொல்லும்போது கூட யோசிச்சுக்கோ, பொலிட்டிக்கலுக்கு வந்தீங்கன்னா உன்னுடைய சினிமா கேரியர் வந்து வேஸ்ட்டாக போயிடும், அதனால வந்து நீ அதை பண்ணாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணதா சொன்னாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பிரகாஷ் ராஜ் சார் வந்து அன்னைக்கு நைட்டு தான் அவரை விமர்சனம் பண்ணியிருக்காரு. மறுநாள் காலைல ஷூட்டிங். நான் வந்து இவங்க 2 பேர் எப்படி பேசிப்பாங்க எனக்கு நமக்கு ஒரு இது இருக்கும்ல, அன்ஈசினஸ் இருக்கும்ல. ஸ்பாட்ல வந்து வந்த உடனே நேரா சார் பிரகாஷ் ராஜ் சார் உட்காந்துருந்தார் ஃப்ரேம்ல. சார் வந்த உடனே சார் இப்படி ஜாலியா ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஓடி வந்து 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாரு, செல்லம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. ஸோ அரசியல் வேற, சினிமா வேற. அந்த எத்திக்ஸ் வந்து அவங்க அந்த தெளிவா அவங்க கிட்ட தெளிவா இருக்கு. நாளைக்கும் அவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸா. முன்னாடி 2 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது அரசியல் வேற, இது வேற தான். அது ரெண்டுமே அவங்க அந்த ப்ரொஃபஷனல் டச்ல. நாளைக்கு பிரகாஷ் ராஜ் சாருக்கு விஜய் சார் சரியான கொள்கையோட செயல்படுறாருன்னு தெரிஞ்சதுன்னா அவர் கண்டிப்பா பாராட்டுவார். கண்டிப்பா ஓப்பன் மைண்டட் தான் அவரும். அதே மாதிரி அவர் ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சு அது நல்ல விமர்சனமா இருந்தா அது விஜய் சார் எடுத்துப்பாரு. புரியுது சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.